வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 4th வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. இந்த லாஸ்ட் 3 டேஸாக என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதாவது புதன்கிழமை வந்து சம் டெக்னிக்கல் இஷ்யூ, மொபைல் ஃபோனில் வந்து அப்டேட் வந்துச்சு. அது அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் மைக் வந்து ஒர்க் ஆகலை. அது வந்து செட் பண்ணுறதுக்கு நைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து அன்றைக்கி வந்து என்னோட போஸ்ட் மார்க் போட்டு நான் போஸ்ட் பண்ண முடியல. வியாழக்கிழமை என்னுடைய தாய் மாமா, அம்மா கூட பிறந்த அண்ணன், அவர் வந்து இறந்துட்டாரு. அதனால் அந்த கண்டோலன்ஸில் இருந்ததுனால என்னால் போஸ்ட் மார்க் போட்டு 2 நாளாக போஸ்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சாட்டர்டே நைட் 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 9 o'clock வரையும் வந்த நியூஸ் எல்லாமே வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஒரு கோர்வையாக கொடுக்க போகிறேன். இப்போ வர வாரத்தில் நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, முக்கியமான ஈவெண்ட்ஸு, வர வாரத்தை எந்தெந்த ஸ்டாக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க, இன்னைக்கு ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, எப்படி கொடுத்துருக்குறாங்க, இப்போ ஹார்மூஸ் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்களா, இல்லை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களா, இல்லை பாதி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்களா, இல்லை கால்வாஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்களா, அதாவது திறந்து வச்சிருக்கிறாங்க, திறக்கலை ஆனால் திறந்து வச்சிருக்கிறாங்க. ஏதாவது புரிஞ்சுங்களா? புரியல தானே? அது மாதிரி தான் இருக்குது குளோபல் மார்க்கெட்டோடைய கண்டிஷன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தோம்லாம், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, இப்போ ஏப்ரல் 4th வீக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏப்ரல் 3rd வீக் என்னாச்சு, அது பர்டிகுலராக இந்த ஃப்ரைடே ஈரான் என்ன சொன்னாங்க, ட்ரம்ப் என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்லாம் வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆச்சு, நம்ம மார்க்கெட் கூட கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அதனுடைய கண்டிஷன் என்ன? ஸோ எல்லாத்தையும் பார்த்தலாம், எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வெள்ளிக்கிழமை நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஈஸ்டர்ன் டைம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட கோர்வையாக கொடுக்குறேன். வெள்ளிக்கிழமை நம்ம டைமுக்கு 6:15 PM, அதாவது ஈவினிங் 6:15 ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஆராய்ச்சி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஹார்மூஸ் வாஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. எல்லா கமர்ஷியல் வெசல்ஸும் அதை வந்து கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஈவினிங் 6:15 PM. அவர் கொடுத்து வித்தின் 15 மினிட்ஸில் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, தேங்க்ஸ் ஃபார் ரீஓப்பனிங் அப்படின்னு சொல்றாரு ஈரானுக்கு. அதுக்கு அடுத்ததா 7:50 PM நைட் 8 மணி அரௌண்டுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரான் கூட சேர்ந்து அமெரிக்கா நேவி ஹார்மூஸ் ஜோன்ல இருக்கிற கன்னி வெடிகளை நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாசிட்டிவ் நியூஸாக வந்துட்டு இருக்குது. டேங்க சாமி, என்னடா அது இப்படி எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று கூடிட்டாங்களே, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் இவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டாங்களே அப்படின்னு மார்க்கெட் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, 8 மணிக்கு ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டி ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்றாரு, ஒரு ட்வீட் பண்றாரு, ஸ்ட்ரைட் ஹார்மூஸ் வந்து மறுபடியும் ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணாது, அதே மாதிரி நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, கால வரமுறை இன்றி அது வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஈரான் ஸ்டேட்மெண்ட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப்பு. அதுக்கு அடுத்ததா விடியற் காலையில் 4 மணிக்கு ஈரானுடைய ஸ்பீக்கர் பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து 7 கோரிக்கை சொன்னாரு, அந்த 7 கோரிக்கையுமே வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து ஈரான் மறுபடியும் வந்து முருங்கை மரத்தில் ஏறிக்கிட்டாங்க, ஸ்ட்ரைட் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஹார்மூஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க, கன்னி வெடிகளை நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் அட்ராசிட்டி என்ன சொல்றாரு, ஈரான் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், ஹார்மூஸ் ஜோனை நீங்கள் இனிமேல் வந்து பெர்மனண்டாகவே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு ஈரான் என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோடனே ஈரான் வந்து உடனே சொல்லிட்டாங்க, இல்லை அவர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஹார்மூஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்குது. இப்போ வந்து திங்கட்கிழமை மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆக போகுது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக போகுதா, இல்லை மைல்டாக ஹையில் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ரைட், அதுக்கடுத்துதான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஈரான் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, அகைன் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில், அதாவது கம்மிங் மண்டே அன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ரெடியாக இருக்குது, நீங்களும் கலந்துக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
இல்லை நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர கிடையாது அப்படின்னு ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணனதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது டான்சீம் அப்படிங்கிற ஒரு நியூஸு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஈரான்லேருந்து வர்ற ஒரு ரிப்போர்ட்டு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, சீஸ்ஃபயரை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன், மண்டே அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது வந்து சாட்டர்டே நைட்டு 9 மணி வரையும் வந்திருக்கிற ரிப்போர்ட். ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சீஸ்ஃபயர் 2 வாரம் சொன்னது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இது வந்து ஒரு ஆறுதலான நியூஸு. அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறாரு. ஈரான்கிட்ட வந்து ஈரானை வந்து நாங்கள் வந்து அடிச்சிட்டோங்கிறாங்க, ஆனால் ஈரான் வந்து நாங்களாம் தாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது ட்ரம்ப் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறாரு. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். குரூடு வந்து டவுன் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட $120 போனது இப்போ வந்து $90 வந்துருச்சு. டாலர் இண்டெக்ஸ் 100க்கு வந்தது, இப்போ வந்து 98.5 அரௌண்ட் வந்துருக்குது. எஃப்ஐஸு, அதாவது இந்த ஒரு வாரம் இல்லாத மொதல் 4-5 வாரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாரம் 25,000 கோடியிலிருந்து 30,000 கோடி செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வாரம் தான் வந்து, இந்த வாரம் செல் தான் பண்ணிக்கிறாங்க, ஆனால் 250 கோடி தான் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸ் வந்து ஸ்லைட்லி பையிங்க்கு வந்திருக்கிறாங்க. ருபி ஸ்லைட்லி வந்து அப்ரிசியேட் ஆகிருக்குது. இது வந்து பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஓகே, நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் டீலுக்கு வந்து சம்மதிக்கலை. அதாவது அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா கூப்பிடுறாங்க, ஆனால் இவங்க வந்து பேச்சுவார்த்தையே கிடையாது, ஒன்லி வீச் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஈரான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற டிமாண்டில் இவங்க சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பர்மனெண்ட்டாக சீஸ்ஃபயர் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இது வந்து அவங்க வந்து இன்னமும் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க ஈரான். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் அம்பாசிடருக்கு இந்தியா ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய வெசல்ஸ், இந்தியாவுடைய வெசல்ஸில் அவங்க வந்து ஃபயரிங் பண்ணியிருக்கிறாங்க ஹார்முஸ் ஜோனில். அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. ஓகே, லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 943 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 1.21%. 78,493 செட்டில் ஆகுது. நிஃப்டி 300 பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆகுது, 1.25%. 24,353 செட்டில் ஆகுது. அதாவது கண்டினியூவாக 2 வாரமாக நம்ம மார்க்கெட்டு ஹையில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது ஐபிஎல் மேட்ச்சில் வந்து பவர் பிளே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸு, அதில் வந்து ரன்னு வந்து அதிகமாக அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி நமக்கு இந்த ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 15 நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பவர் பிளே நடந்துட்டு இருக்குது. இந்த பவர் பிளேயில் நிஃப்டி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருஷம் 2026, 2027 இந்த ஃபினான்சியல் இயரில் மார்க்கெட்டு நல்லா ஜோராக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இது வரைக்குமே வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. எந்த ஒரு விக்கெட்டும் விழாமல் கிட்டத்தட்ட இந்த 15 நாளில் நிஃப்டி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. மிட் கேப் 3.5% லாஸ்ட் வீக் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸ்மால் கேப் 4.3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆட்டோ செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. டிஃபென்ஸ் மெயினாக 6%, எனர்ஜி 4.5%, மெட்டல் 4%, மீடியா இண்டெக்ஸ் ரியாலிட்டி 3.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 251 crore தான் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 6,300 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் லாங் டைம் டிஐஸ் வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியன் ருப்பி பொறுத்தவரையும் 92.92 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் வந்து லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட்டு. ஐசிசி பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 13,701 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 13,000 crore அப்படிங்கும்போது நியர்லி 700 crore வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட்டு, அதாவது எபோவ் எக்ஸ்பெக்டேஷன். பேங்கிங்கை பொறுத்தவரையும் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் பார்க்குறோமோ இல்லையோ, என்ஐஐ அதை பார்க்கணும். அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அது எவ்வளோ வந்துருக்குது, என்பிஏ என்ன ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது என்பிஏங்கிறது நான் பெர்ஃபார்மன்ஸ் அசட், வாராக்கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படிங்கும்போது என்ஐஐ பொறுத்தவரையும் 22,979 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 22,750 crore. அப்படிங்கும்போது நியர்லி 220-230 crore அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் எபோவ் எக்ஸ்பெக்டேஷன், என்ஐஐ எபோவ் எக்ஸ்பெக்டேஷன். நெட் என்பிஏ பொறுத்தவரையும் 0.33% கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டர் 0.37%. ஸோ
நெட் என்பிஏவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 5459 கோடி வாரா கடனில் இருக்குது. போன குவார்டர் வந்து 5732 கோடி. ஸோ வாரா கடன் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ ஐசிசி பேங்கை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் 19,220 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 19,050 crore. நியர்லி 170 crore அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. என்ஐஐ பொறுத்தவரையும் 33,081 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 33,750 crore. அப்படிங்கும்போது என்ஐஐ வந்து எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக தான் வந்திருக்குது. நெட் என்பிஏ 0.38% வெர்சஸ் ஆஃப் 0.42% குவார்டர் ஆன் குவார்டர். அதாவது 11,169 கோடி. லாஸ்ட் குவார்டர் வந்து 11,981 கோடி. நெட் என்பிஏ நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரையும் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஏடிஆரில் கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 13 rupees பெர் ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வர வாரத்தில் இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே க்ரோ மகா பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. டியூஸ்டே ஹெச்சிஎல் டெக்கு, வெனஸ்டே ஹேவல்ஸ், எல்டிடிஎஸ், எஸ்பிஐ லைஃப், டெக் மகேந்திரா கொடுக்குறாங்க. தேர்ஸ்டே ஆதித்யா பிர்லா ஏஎம்சி, இன்ஃபோசிஸ், யூடிஐ ஏஎம்சி கொடுக்குறாங்க. ஃப்ரைடே இண்டஸ்இண்ட் பேங்க், மகேந்திரா ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க. சாட்டர்டே ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இந்தியா சிமெண்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. வர வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட் பொறுத்தவரையும் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 1.3%, ஃபோர்காஸ்ட்டு 1.5% இருக்குது. ஓகே, எஃப்ஐஸ் லாஸ்ட் வீக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நமக்கு வந்து 4 session. லாஸ்ட் டியூஸ்டே நமக்கு வந்து ஹாலிடே, அம்பேத்கர் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால. லாஸ்ட் வீக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே 80% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஷார்ட் வந்து ரொம்பவுமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஷார்ட்லாம் வந்து இன்னமும் ஒரு 10% குறைக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க, 70% ஷார்ட்டுக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் நிஃப்டி இங்கேருந்து 500-600 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 80% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. மற்றபடி வந்து ப்ரிப்பரேட்டர் 52% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. கிளைண்ட் 72%, டொமஸ்டிக் 75% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டும் நம்ம மார்க்கெட்டும் ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாம். அதாவது இந்த யூஎஸ் ஈரான் இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆனது February 28. இந்த February 28 போது நாஸ்டாக் இண்டெக்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,800 இண்டெக்ஸ் வேல்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃபால் வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 20,750 பாட்டம் அவுட் ஆச்சு. இப்போ வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் இருக்கிறது 24,500 வந்துருச்சு. அதாவது வார் ஸ்டார்ட் ஆனது போது இருந்த லெவலுக்கு மேலே நாஸ்டாக் இண்டெக்ஸ் போயிடுச்சு. நாஸ்டாக் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் வார் ஸ்டார்ட் ஆகும்போது 22,800, இப்போ வந்து 24,500 இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த லோவில் இருந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் நியர்லி 20% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். டோ ஜோன்ஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வார் ஸ்டார்ட் ஆகும்போது அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ 49,000, இப்போ 49,450. அதாவது வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. ரீசெண்டாக வந்த லோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 45,000 வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ 13% இன்க்ரீஸ் ஆயிருக்குது ரீசெண்ட் லோவில் இருந்து டோ ஜோன்ஸு. இன்னும் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ண கிடையாது. ஆல் டைம் ஹை இன்னும் பிரேக் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 500-600 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் டோ ஜோன்ஸு. பட் நாஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 17 இயர்ஸில் இல்லாத ஒரு ரேலி இந்த லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும். ஆனால் டோ வந்து அந்த வாருக்கு ஸ்டார்ட் ஆன லெவலுக்கு மேலே போயிடுச்சு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டு February 27 அன்னைக்கு 25,200 இருந்துச்சு. வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே இறங்குச்சு. எவ்வளோ இறங்குச்சு அப்படின்னா 22,200 வந்துச்சு. 22,200 இப்போ பவுன்ஸ் ஆகி என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,400 அரௌண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்குது. ஆனால் வார் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த லெவலுக்கு நம்ம மார்க்கெட் வர கிடையாது. அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் 700 பாயிண்ட் நம்ம மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம மார்க்கெட்டு நம்ம வந்து அண்டர் பெர்ஃபார்மில் தான் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட் வந்து கம்பேர் பண்ணும்போது
நம்ம மார்க்கெட்டு அந்த வார் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த லெவலு இன்னும் வர கிடையாது. ஓகே, இப்போ வர வாரத்தில் இருக்கிற சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000ங்கிறது சப்போர்ட். 24,000க்கு கீழே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23,600ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,500. அதுக்கு மேலே போகிற பட்சத்தில் 24,800, தென் 25,200. அதாவது வார் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த லெவல். ஓகேங்களா? ஸோ 24,500ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல், ரெண்டாவது 24,800, 25,200. இது அந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 300 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இது என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஸ்ட்ரைட் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற எஃபெக்டில் 300 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் இப்போ ஸ்ட்ரைட் ஹார்மோஸ் வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய இம்பேக்ட் நமக்கு மண்டே மார்னிங்கே தெரியும். ஓகே, இந்த HDFC பேங்க்ல 4% ஏடிஆரில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற நியூஸோடு இருந்துச்சு அப்படின்னா நத்திங் டு வரி. மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்லையாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். இல்லை மறுபடியும் வந்து வேறு எதாவது அட்ராசிட்டி ட்ரம்ப்பு ஏதாவது மெசேஜ் கொடுத்து மார்க்கெட்டு அகைன்ஸ்டாக போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு டவுனில் கூட ஓப்பன் ஆகும். ஸோ எதாக இருந்தாலும் சண்டே என்ன நியூஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஓகே, நான் சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டி பொறுத்தவரை இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,500. ஓகேங்களா? 24,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 24,800, அதுக்கு மேலே போகும்போது 25,200. அதாவது இந்த லெவல் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் க்ளோஸ் ஆனது 25,200. இது வந்து வர வாரத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000. 24,000க்கு கீழே வர்ற பட்சத்தில் 23,800, தேர் ஆஃப்டர் 23,550ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.